சட்டசபையில வாயத்திறங்க சிஎம் சார், வாயத்திறங்க சிஎம் சார் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் பல கேள்விகளை முன் வச்சாங்க. அவர் இதனால் வர வாயை திறக்கல. எல்லாத்தையும் அமைதியா இருந்து கேட்டுட்டு இன்னைக்கு வாயை திறந்து பேசியிருக்காரு. அது பிளாஸ்ட் ஆயிட்டு அப்படின்ட்டு தாவைக்காவை சார்ந்தவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் கிடைச்சிட்டு ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்காங்க. இதை வச்சே 10 நாள் ஓட்டலாம் அப்படிங்கிற மனநிலைமையில இருக்காங்க. அதாவது அவர் கடைசியா செஞ்ச அந்த அப்படிங்கிறதுல இருந்து நான் குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கே நீங்க மொத்தமா வாஷ் அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னது வர மொத்தமா ரீல்ஸ் கண்டென்ட் 3 நாளா எதிர்கட்சிகள் வச்ச கேள்விகளுக்கு அழகா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து பேசிட்டாரு. அதாவது விஜய் பேச மாட்டாரு அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் ரொம்ப மெத்தனமா இருந்தாங்க. நான் பேச ஆரம்பிச்சா உங்களால திரும்ப பதிலே சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு விஜய் இன்னைக்கு பேசி முடிச்சிட்டாரு. ஆனா அவர் பேசினையில ஆக்கப்பூர்வமா ஏதாவது இருந்ததா அப்படின்னா ஆக்கப்பூர்வமாலாம் ஒண்ணும் இல்லை. சினிமாவில் பஞ்சு டைலாக் அடிக்க மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. இந்த பழைய எம்ஜிஆர் படங்கள்ல வரும்ல, முதல்ல 3 அடியை வாங்கிடுவாரு, 4வது அடி அடிக்க வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு திரும்ப அடிப்பார். அந்த மாதிரி தான் முதல்ல அவர் கேள்விகள்லாம் ஒங்கு வாங்கிக்கிட்டு 4வது நாள் எழுதிட்டு வந்து பதில் சொல்லிட்டாரு. சில இடங்கள்ல கேலி குத்தா இருந்தது என்ன அப்படின்னா, இப்போ 1250 கோடி அப்படின்னு நாம ஒன்று தமிழ்ல சொல்லணும், இல்லைன்னா 1250 crores அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு புதுசா ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காரு, 1250 கோடி அப்படிங்காரு. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பா இருந்தது. சட்டசபை ரொம்ப கலகலப்பா போச்சுது. கடைசியில எதிர்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணாங்க. விஜய் கடைசியா உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, இங்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வெளியே போய் செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஒரு மனைவி தன்னுடைய கணவரை காணலன்னு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரு அதுக்கு கமாண்ட் கொடுக்க, ஆக மொத்தத்துல சட்டமன்றம் ஒரு ஆரோக்கியமான விவாத மன்றமா இல்லாம சோசியல் மீடியாவில் டீ கடை பெஞ்சில் எப்படி அரசியல் விவாதம் நடக்கும் அந்த மாதிரி நடந்து முடிஞ்சிட்டு. கடந்த மே மாசம் 3ஆம் தேதி இந்தியா முழுக்க நடந்த நீட் தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க, வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுட்டு அப்படின்னு. அது கடந்த 21ஆம் தேதி நடந்தது. இதுக்கு இடையில கடந்த ஒரு வாரத்துல தமிழ்நாட்டில் 4 மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாம தற்கொலை பண்ணியிருக்காங்க. கோவையில அனுகீர்த்தனா, சேலத்துல கோபிகா, தர்மபுரியில ரோஷினி, கிருஷ்ணகிரியில வெற்றி ஆனந்தன். இந்த 4 மாணவர்களும் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாம பயத்துல தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதை பத்தி சட்டமன்றத்தில் ஏதாவது ஆக்கப்பூர்வமான விவாதம் பண்ணினாங்களா அப்படின்னா இல்ல. இவங்க இதை பத்திலாம் எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு குஜிலி மிஸ்து பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் இப்ப என்ன தோணியிருக்கு அப்படின்னா, என்னடா சட்டமன்றத்தில் இப்படி சினிமா டயலாக் மாதிரி பேசுறாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கா நாம இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது கேளிக்கை தளத்துல இருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தா மக்கள் மன்றத்தையும் அவங்க கேலி கூத்தாதான் மாத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு நடந்த தமிழ்நாட்டின் சட்டமன்ற செயல்பாடு. இந்த இடத்துல சீமான் மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா விஜய் அடிச்ச பஞ்சு டயலாக்லாம் அவரு துவம்சம் பண்ணியிருப்பாரு. ஆக்கப்பூர்வமான பதில் சொல்லி பஞ்சு டயலாகெல்லாம் கொஞ்சம் டயலாக் ஆக்கி விட்டுருப்பாரு. அதனால மக்கள் இப்ப சீமான் மாதிரி ஒரு ஆளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய இடைத்தேர்தல் அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்து பார்ப்போம்.